நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு குடும்பத்தை காட்டுறேன், அவங்களோட வீடை காட்டுறேன். இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் வாழ முடியுமா அப்படிங்கிறத, அதுவும் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை வச்சுட்டு ஒரு தாய் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு வீடை தான் இப்போ காட்ட போகிறேன், பாருங்க. நான் இதுவரையும் பார்த்ததுலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னா அது சின்னத்துறை அவங்களுடைய வீடு தான். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எனக்கு இருந்தது. இங்கே வந்து பார்க்கும்போது தான் பாருங்கள், அதுக்குள்ளேயே ஜாமான்லாம் வச்சுக்கிட்டு கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய மகனை வச்சுட்டு ஒரு 60-70 வயசு தாய் தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. உங்கள் பேர்? சின்னத்தர. நல்லா இருக்கீங்களா? இதான் வீடாமா? இதுதான், வேற எந்த வீடும் இல்லை. மழை பெஞ்சுன்னா புகன்னு ஊத்து சார், இந்த இடத்துல ஊத்தி இந்த வீடெல்லாம் நனைஞ்சு கிடக்கும். எப்படி படுப்பீங்க? அப்புறம் அந்த ஈரத்துலதான் சாக்க வச்சுக்கிட்டு படுக்கிறது. பாதுகாப்பே இல்லாத வீட்டுல எப்படிமா வாழ்றீங்க? என்ன வந்து எங்க இதுக்கே வாழ்ந்துதானே ஆகணும். வீட்டுக்குள்ள அப்படியே மூஞ்சூர்லாம் ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் வருது சார், அதெல்லாம் ஒன்றும் வைக்க முடியல சார். சின்னத்துறை அவர்கள் பிறந்ததுலேருந்தே அவருக்கு கண் பார்வை கிடையாது, மூளை வளர்ச்சியும் சற்று கம்மி. சின்னத்துறையோட அப்பா வந்து உங்க கூட இல்லை, இப்போ அவர் பிரிஞ்சு போயிட்டாராம். அது போட்டு எதோ முடியாம வருது சார். நான் செத்தாண்ட பையில யாரும் பார்க்க போறா சார். ரொம்ப வேதனையா இருக்கு சார். இந்த சவறு விழுந்து வச்சு, இந்த சவறு விழுந்து வச்சு. வாழக்கூடியவங்களுக்கு வாழும்போது ஏதாவது உதவி கிடைச்சாதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரை பத்தி தெரிஞ்சதுக்கு பிறகு உடனே வரணும்னு நினைச்சு வந்தேன். வந்து பார்த்தா வீடை பார்க்கும்போது ரொம்ப மோசமான நிலையில இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. பாருங்க, அதிகபட்சமாக இந்த வீடு வந்து ஒரு 8 அடிக்கு 8 அடி இருக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ளதான் எல்லா பொருட்களையும் விட்டு வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சோறு உடஞ்சி விழுந்துருச்சான். இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் ஒரு சோறுக்கு பாருங்க, இது உடஞ்சி விழுந்துருச்சு. இந்த இடத்துல தான் வந்து இவர் படுக்கிறாரு. நம்ம சின்னத்துறை படுத்திருக்கக்கூடிய இடம் இதுதான். இவர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் சின்னத்துறையை பார்க்கறதுக்காகவே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உன்னோட மகிழ்ச்சிக்கு என்ன வேணுமோ கேளு, சார் உங்களுக்காக பண்ணி தர்றதுக்கு வந்திருக்கிறார். எடுத்த உடனே வீடு கட்டி தரணும், அப்படிதானே? அடுத்தது கரண்ட் வேணும். கேட்கறதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் தான் கேட்கறான். எக்ஸ்ட்ரா எதுவுமே அவன் கேட்கல. இன்னைக்கெல்லாம் ஒருத்தரை பார்த்து என்ன வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா லிஸ்ட் போட்டுக்கிட்டே போவாங்க. இவருக்கு கண் பார்வை கிடையாது பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அவர் கொஞ்சம் நரம்பியல் ப்ராப்ளமும் அவருக்கு இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணி கொடுக்கலான்னு கேட்கும்போது அவர் சொல்லக்கூடியதுன்னா, சார் எனக்கு வீடை கொஞ்சம் கட்டி கொடுத்து கரண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற சொன்னார். வேற என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த போதும் அப்படிங்கக்கூடிய இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சின்னத்துறையை மிகப்பெரிய லெவலில் நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்களுக்கு வீடையும் கரண்ட்டையும் நான் பண்ணித்தரேன், ஓகே? நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு பண்ணி கொடுத்து உங்களுக்கு என்ன மருத்துவ உதவி வேணுமோ அதையும் செஞ்சு உங்களுக்கு உணவுக்கான வசதியை நான் பண்ணித்தரேன். ஒரு நல்ல சாப்பாடு கூட உங்களுக்கு சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள கடைக்காரங்க சொன்னாங்க. அவங்க வேலைக்கு போனால் தான் வந்து காசு. அப்படி வேலைக்கு போனாலும் மழை பெஞ்சாவோ இல்லை வந்து பையனுக்கு முடியலைன்னா அவங்களால வேலைக்கு போக முடியாது. அதை கிடைக்கிற வச்சு தான் வந்து அவங்க பையனுக்கு மருத்துவ செலவையும் பண்ணிவிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கிறாங்க. அம்மா இல்லாட்டியும் காலை கடனை அவராகவே கழிக்கிறதுக்கு போகிறது. அதற்காக ஒரு வண்டி வச்சுருக்காரு, கரெக்டாக அந்த இடத்துல தான் இருக்கும். அதை பயன்படுத்தி அவர் தனது காலை கடன்லாம் கழிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துக்குவார். சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போயிருந்தா சாப்பிடுவார், இல்லை அப்படின்னா அவங்க அம்மா வர வரையும் பட்னியாக இருப்பாராம். வீட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா துணியில் வந்து ஒரு இது மாதிரி மறைப்பு மாதிரி போட்டிருந்தாங்க. இது அடிக்கடி கீழே விழுந்துட்டே இருந்துச்சு. எடுத்து சுற்றி வச்சுருந்தாங்க. இப்போ சார் கூட சுற்றி வச்சாங்க. ஏமா இது போட்டுக்கிறீங்கன்னு கேட்கும்போது சொன்னாங்க,
பையனுக்கு அடிக்கடி முடியாமல் போகிறதுனால இந்த காற்று சாரல் காற்று அடிக்குது பார்த்தீங்களா, அதனால் ரொம்ப முடியாமல் போயிருந்தான். அதனால் அவருக்கு சேஃப்டி பண்ணுறதுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு வீடு பண்ணிடுவோமா, கவலைப்படாதீங்க. அப்போ வந்து இனிமேட்டுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குமா. பாருங்க வீடு பாருங்களேன், எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுந்துடும். அந்த மாதிரியான வீடாக தான் இருக்குது. இதில் 10 கிலோ அரிசி இருக்கு, இதில் ஹார்லிக்ஸு, வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் இது எல்லாமே இருக்குமா. இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு உடனே எல்லாமே பண்ணி தரேன். சரி சார், அப்படியே நான் கொஞ்சம் பணம் தரேன், அந்த பணத்தை வச்சு பால் வாங்கி கொடுத்து போட்டு குடிங்க. ஓகே. இந்த வீடை பற்றி பார்த்துருப்பீங்க, ரொம்பவே கொடுமையான ஒரு வீட்டில் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய வீடை தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இப்படி மாற்றியாச்சு. இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். சின்னத்துறை கேட்டது மாதிரி அவருக்கு வீடை ரெடி பண்ணி கொடுத்து அவருக்கு எலக்ட்ரிசிட்டி, அதாவது சோலார் பேனல் மூலமாக கரண்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு, சின்னத்துறை லைட் வந்துருச்சா? சந்தோஷமா இருக்கா? இருளில் கிடந்தவங்களோட வாழ்க்கையில் ஒளியத்தி வைக்கிறதுக்காக தான் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து முத்துவேல் சார் வந்திருக்காங்க. நம்ம சின்னத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டார், சார் வீடு கட்டி கொடுங்க சார் பண்ணாப்புல. இங்கே நிறைய ப்ராப்ளம் இருந்தது, செவர்லாம் அங்கே வச்சு எடுக்கிறதுக்கு, அதனால் கூரையை மட்டுமே மாற்றணும்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு இப்போ வந்து சோலார் பேனல் போட்டு 2 லைட்டு, இங்கே ஒரு லைட்டு வெளில ஒரு லைட்டு போட்டிருக்கு. அவருடைய அந்த வீல் சேர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரிப்பேரான வீல் சேரையும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம். இதில் மளிகை ஜாமான் இருக்குமா, பிஸ்கட்டு, அவருக்கு ஹார்லிக்ஸு எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது எல்லாமே. நம்ம சின்னத்துறையை பற்றி அண்மையில் வீடியோ போட்டிருந்தோம். அவரோட வீடு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியும். இன்னைக்கு இந்த வீடு அப்படி மாற்றி கொடுத்து இவருக்கு வந்து இந்த வீல் சேர் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சி போய் நிலையில் பயன்படுத்த முடியாமல் இருந்துச்சு ஒரு வீல் சேர். அதுக்கு வந்து வீல் சேரை வாங்கி அவங்களுக்கு வந்து கரண்ட் வசதி இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அவங்களுக்கு சொந்தம் இல்லை, ரேஷன் கார்டு இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் வாங்க முடியாதனால அவங்களுக்கு மேலே வந்து எலக்ட்ரிக் பேனல் வச்சு, சோலார் பேனல் வச்சு, உள்ளே பேட்டரிலாம் வச்சு அவங்களுக்கு உள்ளே ஒரு லைட்டு வெளியே ஒரு லைட்டு, பேட்டரி சார்ஜ் போடுறதுக்கு ஃபேன் போடுற மாதிரி ஒரு ப்ளக் பாயிண்ட்லாம் வச்சு கொடுத்துருக்கு. இது இல்லாமல் இந்த சேர் வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ அவங்களுக்கு கட்டில் தரையில் வந்து மண்ணுக்குள்ளே படுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு கட்டில் வாங்கி கொடுத்துச்சு. அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு 3 மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் ஏற்கனவே நம்ம வாங்கி கொடுத்தது இல்லாமல் அரிசி மூட்டை எல்லாமே வாங்கி கொடுக்கணும். அதை பயன்படுத்தாமலே இருந்தாங்க. இப்போ நம்ம சொன்னதுக்கு பிறகு தான் அதை பாருங்கள் உள்ளே போயிருக்கு. இப்போ தான் வீட்டிலேயே சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீட்டிலே சமைக்க மாட்டாங்க, கடையில் வாங்கிட்டு வந்து இந்த பையனோட ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்லி மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்து இங்கேயே சமைக்க சொல்லியிருக்கு. சார் தான் வந்து அதாவது ₹1 கூட நான் வாங்காமல் நான் வந்து பண்ணி கொடுக்குற சொல்லிட்டு வந்திருந்தார். ஏற்கனவே சாருடைய வீடியோ நிறையா பார்த்துருக்கேன். சார் நல்லா இந்த இதில் இருந்து நல்லபடியாக இது நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. நானாக தான் வீடியோ பார்த்துட்டு தான் சார் எனக்கு இது மாதிரி எதுவும் ஒரு வாய்ப்பு இருந்தால் யாராவது இருந்துன்னா பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா சொல்லுங்கள், என்னால் ஏண்டதை செஞ்சு தரேன்னு. அதேமாதிரி இவங்களுடைய இந்த சின்னத்துடைய வீடியோ பார்த்தோன்னே எனக்கு மன சங்கடமாக இருந்துச்சு. அதனால் என்னால் ஏண்டது இந்த சோலார் ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்கேன்.